येषां न विद्या न तपो न दानं ज्ञानं न शीलं न गुणो न धर्मः ते मृत्युलोके भुविभारभूतः मनुष्यरूपेण मृगाश्चरन्ति. எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது இந்த சம்ஸ்கிருத லாங்குவேஜோட பியூட்டி பார்த்தீங்களா, அந்த வரிகள் சொல்கிற போதே ஒரு ஒரு உணர்வு ஒரு கொஞ்சற மாதிரி இருக்கும். இதே கொஞ்சம் நிறுத்தி சொல்கிறேன். ஏஷாம் ந வித்யா ந தப்போ ந தானம் ஞானம் ந ஷீலம் ந குணோ ந தர்மஹா தே மிருத்யுலோகே பூபார பூதா மனுஷரூபேண மிருகாச்சரந்தி. எப்படி அது அந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷன் இன்னும் கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஏன்னா வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பியூட்டி ஆஃப் த லாங்குவேஜ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் என்னென்னா, அனன்யா சிந்தயந்தோமா ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நிக்தாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம். அது சொல்லும்போது தான் ஓரளவுக்கு நம்ம புரிகிற மாதிரி இருக்கு பாருங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து யார் சதா என்னையே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அன்றாட தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இப்போ கோயிங் பேக் டு த ஃபஸ்ட்டு நான் வேர்ஸ் சொன்னது, அதாவது ஏஷாம் வித்யான தபோன தானம் ஞானம் ந ஷீலம் ந குணோ ந தர்மஹா தே மிருத்யுலோகே பூயவார பூதா மனுஷரூபேண மிருகாச்சரந்தி. இதோட சாராம்சம் என்னன்னா, எவன் ஒருவன் படிப்பறிவு இல்லாமல் மற்றவாளுக்கு மரியாதை செலுத்தாமல் தன்னோட கடமைகள் என்னன்னு தெரியாமல் தான தர்மம் பண்ணாமல் புத்தி கூர்மை இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கிறவன் இந்த பூமிக்கு பாரமானவன். அவன் மனுஷ ரூபத்தில் நடமாடுற ஒரு மிருகம் அப்படிங்கிறது இதோட சாராம்சம். ஔவையாரே சொல்லியிருக்கா, அரிது அரிது மானிடனாக பிறத்தல் அரிது அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு மனுஷாலாக பிறந்ததே வந்து ஒரு பெரிய பாக்கியம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட குணாதிசயம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு திங், பெரியவாளுக்கு மரியாதை கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி பரோபகாரம், தான தர்மம், அதாவது களி முத்தி எடுத்து அதர்மம் தலைவிரிச்சு ஆடுறது அப்படின்லாம் சொல்கிறோமே, அது வந்து ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா அதுக்கு பின்னணி வந்து இதெல்லாம் தான் இருக்கும். அதாவது இப்போ வந்து பீப்புள் ஹவ் பிகம் வெரி மெட்டீரியலிஸ்டிக் அண்ட் போட்டி பொறாமை இதெல்லாம் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதோட விளைவுகளும் அதோட பலன்களும் அப்படித்தான் இருக்கும். எனிவே நான் வந்து இதை வந்து பெரிய ஒரு தத்துவமாகவோ ஒரு ஃபிலாசபியாகவும் சொல்லலை. பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். அதை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சிந்தனையும் செயல்பாடும் இருந்ததுன்னா ஆனஸ்ட்லி த வேர்ல்ட் வில் பி எ பெட்டர் பிளேஸ் டு லிவ் இன். கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். நேற்று வந்து மெட்ராஸ் டு சென்னை 3வது பார்ட் பார்த்தோம். இப்போ வந்து 4வது பார்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நடுப்புற நான் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். அதாவது கர்மாவோட ஸ்டாப் கேப்பில் நீங்கள் 2ஆம் சாணக்கியன் பாருங்கோ அப்படின்னார். நம்ப மாட்டேன், அந்த 2ஆம் சாணக்கியனுக்கு வந்து அவ்வளோ ஒரு வரவேற்பு. அதாவது பார்க்குறவாள்லாம் சொல்கிறேன், பார்க்குறவாள்லாம் அந்த அளவுக்கு அதுக்கு வரவேற்பு கொடுத்துட்டுருக்கா. அந்த பார்க்காத வாளுக்கு அதுலேருந்து ஒரே ஒரு சின்ன கிளிப்பு ப்ளே பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் ப்ளே பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன கிளிப்பு ப்ளே பண்ணுறேன். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரியான சீரியல் இதுன்னு. அந்த கிளிப்பு ஒரு செகண்ட் பாருங்க. என்னது அண்ணா நின்றுட்டு இருக்கார், நீ உட்காந்துட்டு இருக்க? ஆமாம், அவர் நின்றுட்டு இருக்கார், நான் உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? குமார் என்ன எழுந்திருக்கணுமா? சுவாமிநாதன், மரியாதைங்கிறது வயசுக்கு மட்டும் இல்லை, படித்த படிப்புக்கும் கொடுக்கணும். அந்த விதத்தில் பார்த்தா நான் எழுந்திருக்க வேணுங்கிற அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. டேய், இந்த அக்ரஹாரத்தில் இருக்கிறவளுக்கு ஏதோ வேதமெல்லாம் சொல்லித்தரேன்னு தெரியும். அதனால் என்ன மாதிரி வேத ஸ்ரோமணி ஆயிடலாம்னு நினைக்கிறியா? உங்களை மாதிரியா? சாட்சாத் அந்த பிரம்மதேவனை வந்து கேட்டுட்டாலும் சத்தியமா உங்களை மாதிரி ஆக மாட்டேன். ஏய், என் முன்னால் நிற்கிறதுக்கே எல்லாரும் பயப்படுவா. கால் மேலே கால் போட்டுண்டு சர்வ அலட்சியமாக உட்காண்டிருக்கியா? நான் குறுக்க பேசாத. ஏண்டா, அதர்வண வேதத்திலேருந்து சில மந்திரங்களை தெரிஞ்சு வச்சுண்டு என்னை ஆட்டி படைக்கலாம்னு நினைக்கிறியா? இந்த ஊர் ஜனங்கள்கிட்ட வித்த காமிச்சுருக்கியா? நான் கத்துண்ட வித்தை மாடு மேல் புல்ல மேயற மாதிரி கத்துண்ட வித்தை இல்லை.
டேய், மாடு மேற்குள்ள மேற மாதிரி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டா எதை பற்றி நான் ஆயிட முடியுமா? எல்லாத்தையும் ஆழமா தெரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஆழமாக தெரிஞ்சு வச்சுருக்கியா? ஆழம் பார்த்து விடலாமா? என்ன பரீட்சை பண்ண வேண்டாம். அனாவசியமா அவமானப்பட்டு போவேள். என்னை அவமானப்படுத்த இன்னொருத்தன் பிறக்கணும். பிறக்கணும்னு சொல்லாதேள். பிறந்து வளர்ந்து உங்க முன்னாடி நிற்கிறான். அப்படி என்னடா பிரமாதமாக படித்து கழிச்சுட்டே நீ? என்னடா தெரியும் உனக்கு? இதே மாதிரி தான் முரளி என்ன ஒரு தடவை கேட்டான். அவனுக்கு சொன்னதே உங்ககிட்ட சொல்றேன். 4 வேதங்கள், அதோட வேதாங்கம், சாஸ்திரங்கள், சம்மிதங்கள், புராணங்கள், பிராமணங்கள், உபனிஷத்துக்கள். இவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் சொன்னது ஒரு பாதி தான். எல்லாரும் அப்படியே மறைச்சு போட வேண்டாம். வெறுமனே பேரை மாத்திரம் தெரிஞ்சுட்டா போராது. விஷயங்கள் தெரிஞ்சிருக்கான்னு பார்த்துருவோம். ஏண்டா ஏதோ பெருசாக வேதங்கள்லாம் கரைச்சி குடிச்ச மாதிரி பேசுறிய? ரிக்வேதத்தில் எத்தனை மந்திரங்கள் இருக்குன்னு தெரியுமா? வேதங்கள்லயே பழமையான ரிக்வேதத்தில் இருக்கிறது 10,552 மந்திரங்கள். அதுல இருக்கிற மொத்த வார்த்தைகள் 4,32,000. சாம வேதத்தில் பூர்வார்ச்சிகா உத்தரார்ச்சிகா 2 பாகம் கொண்ட சாம வேதத்தில் 1875 மந்திரங்கள். யஜுர்வேதம் வைதிக காரியங்கள் எப்படி செய்யணும்னு சொல்ற யஜுர்வேதத்தில் 1976 மந்திரங்கள். கடைசியா உமக்கு தெரியாத அதர்வண வேதத்துல 5987 மந்திரங்கள் இருக்கு. போதுமா? எண்களை குறிக்கிற மந்திரம் எந்த வேதத்தில் இருக்கு? எண்களை பத்தின மந்திரங்கள் வேணுமா, எண்ணங்களை பத்தின மந்திரங்கள் வேணுமா? வார்த்தை ஜாலம் வேண்டாம். கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. எந்த வேதத்துல இருந்து வேணும்? எந்த வேதத்துல இருக்கு? ஏன் உமக்கு தெரியாதா? கேள்வியை நான் கேட்டிருக்கேன். எதிர்கேள்வி கேட்க கூடாது. தர்க்கோன்னு வந்தப்புறம் எதிர்கேள்வி கேட்கறதுல தப்பு இல்ல. சொல்லுங்க, எந்த வேதத்துல இருக்கு? எனக்கு தெரிஞ்சவரை. உமக்கு தெரிஞ்சவரைக்கு தான் நீர் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சவரைன்னு சொன்னாலே அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அர்த்தம் அனர்த்தம் ஆயிட போறது. அனர்த்தம் உனக்கு தாண்டா. எண்களை பத்தின மந்திரம் சொல்றேன், கேட்டுக்கோ. ஏகாச்சமே திஸ்ரச்சமே பஞ்சச்சமே சப்தச்சமே நவச்சமே. யஜுர்வேதம் 18வது அத்தியாயம் 24வது மந்திரம். தெரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் சொல்றேன். ஏகாச்சமே தசச்சமே த்வேச்சமே விம்சதிச்சமே திஸ்ரச்சமே த்ரிம்சச்சமே சதஸ்ரச்சமே சத்வாரிம்சச்சமே பஞ்சச்சமே பஞ்சாசச்சமே சட்சமே. என்ன நீங்க சொல்லுங்க, இது என்ன வேதம்னு? என்னது? நான் சொல்லணுமா? சாட்சாத் நீங்க தான் சொல்லணும். என்னாச்சு? இருடா, அவசரப்படுத்தாத. ரிக்வேதம். என்னது? இல்ல இல்ல இரு. யஜுர்வேதம் உமக்கு தெரியாது. அதர்வண வேதம் 5வது காண்டம் 15வது அத்தியாயம். தெரியாததை தெரியலன்னு சொல்றதுல தப்பு இல்ல. தெரிஞ்ச மாதிரி நடிச்சேளே, அதான் தப்பு. தீட்சிதர் வாழ். தீட்சிதர் வாழ் என்ன? விஸ்வநாதன் தலையை தொங்க போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மை என்னைக்கும் கசக்கும். சந்தானராமா, தலையை தொங்க போட்டு பிரயோஜனம் இல்லை. உண்மை என்னைக்குமே கசப்பாக தான் இருக்கும். நீ மட்டும் மானசனா இருந்தா இனிமே தர்ப்பக்கட்டையை தூக்கக்கூடாது. சரி போறேன் குமார், இதோட விட்டுடுங்களேன். ஏன் விடணும்? நீங்க தானே சொன்னேன் அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு மண்டபத்துல இதே பிள்ளைக்கு உபநயனம் நடந்த பொழுது ஒரு அப்பாவி ஏழை பிராமணனை இவர் மிதி மிதின்னு மிதிச்சார்னு சொன்னேன் இல்லையா? ஏன் விடணும்? உன்ன மாதிரி அறவேக்காடுகள் இருந்தா எல்லாம் இப்படித்தான் இருக்கும். கோச்சுக்காத, உங்க அளவுக்கு எனக்கு பாண்டித்யம் கிடையாது. என்ன அளவுக்கா? எள்ளளவுக்கு கூட உங்கள்கிட்ட பாண்டித்யம் கிடையாது. கையில் தர்ப்பக்கட்டை வச்சுட்டு தவசம திரப்பணம் மாத்திரம் பண்ணி வச்சா போறாது. வேதங்கள் 4 இருக்குன்னு தெரியும். எத்தனை மந்திரங்கள், என்னென்ன மந்திரங்கள் இருக்குன்னு தெரியுமோ? தெரியாது. இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாத நீ வைதிக காரியங்கள் பண்ணி வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு உன்னையே கேட்டு பார்த்துக்கோ.
நீ மட்டும் மானசனா இருந்தா இனிமே கர்ப்பக்கட்டையை தூக்கக்கூடாது. உன்ன மாதிரி பிச்சைக்கார பைய பரதேசி பேருக்கு எங்கடா இருக்க போறது அதெல்லாம். அன்னைக்கு இவரை தடுத்து நிறுத்த தைரியம் இல்லாம நீங்க எல்லாரும் கையை கட்டிங்க வாயை பொத்துட்டு நின்று இப்போ நிக்கிற மாதிரி. ஆனா ஒரு சின்ன பையன் ஆத்திரத்தோட எதிர்கேள்வி கேட்டான். இந்த மகா பண்டிதர் அவனை புடிச்சு தள்ளினார். அவன் அப்பா கிட்ட போய் விழுந்தான். என்ன முரளி, என்ன அப்படி பார்க்கிற? முரளி, அந்த தியாகராஜன், அந்த அம்பி வேற யாரும் இல்ல, நான் தான். தீட்சிதர் வாழ் அவமானப்படுத்துறது ரொம்ப சுலபம். ஆனா அவமானப்படுறவாளோட வேதனைய நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஓய் தீட்சிதர், இனிமே ஏன் முன்னாடி கைய தூக்கி பேசக்கூடாது. கைய கட்டிண்டு தான் பேசணும். புரிஞ்சுதா? போங்கோ. ஒரு நிமிஷம். நீங்க ஆத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் உங்க பிராணன் உங்க கையில இருக்கணும்னு ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே போங்க. ஏன்னா அடுத்தது நீங்களா உங்க ஆத்துக்காரியா நான் இன்னும் தீர்மானம் பண்ணல. இது வந்து கதை எப்படின்னா, ஒரு 2 வேத வித்துக்கள், ஒருத்தர் வந்து வயசானவர், ஒருத்தர் யங்ஸ்டர். அந்த வயசானவர் வந்து ஒரு சில இது அவர் பண்ணினதுனால, அதாவது வித்யா கர்வம் உண்டு அவருக்கு. அதனால அவர் வந்து அந்த மமதை அதெல்லாம் இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த கதையில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, படித்தவாளுக்கு பண்டிதாளுக்கு வித்யா கர்வம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இதில் வந்து 2 பேருமே வேத சாஸ்திரங்கள் நன்னா தெரிஞ்சவா. தே ஆர் பிட்டட் அகேன்ஸ்ட் ஒன் அனதர். அது எதுக்கு என்ன ஏது அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த கதையில் பார்த்தா தெரியும். இதுவும் வந்து ஒரு அக்ரஹாரம் பேஸ்டு கதை தான். இது வந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்தது. 21 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் இன்றைக்கும் அது ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தேன்னா உங்களுக்கே அது தெரியும். அண்ட் கம்மிங் பேக் டு கர்மா, கர்மா வந்து இப்போவும் இன்றைக்கும் நிறைய பேர் வந்து இப்போ தான் தெரிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. நான் சொன்னால் நம்ப மாட்டேன். இன்னைக்கு காத்தால எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, ஐ மீன் ஒரு மெசேஜ் வந்தது. மெசேஜ் வந்தோன்னா ஆஸ் யூஷுவல் நான் பண்ணுற மாதிரி அவளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணேன். அவள் வந்து இதில் இருக்கா, நம்ம ஹைதராபாத்தில் இருக்கா. ஸோ அவன் வந்து என்கிட்ட பேசுகிறம்போது சொன்னான், சார் என்னோட சிஸ்டர் தான் சார் சொன்னா இந்த மாதிரி ஒரு சீரியல் வருது. அவளுக்கு வந்து யூஎஸ்லேருந்து அவளோட மன்னி சொல்லியிருக்கா. அண்டு இவன் வந்து திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லியிருந்தா, இந்த சீரியலில் பாரு, இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. எனக்கு சீரியலில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காளே சரி அப்படின்னு ஏதோ ஒரு எபிசோட் ஜஸ்ட் லைக் தட் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேத்திக்கு ஒரே நாளில் வந்து பசி தூக்கம் எல்லாம் மறந்து போய் நான் வந்து 20 எபிசோட் கண்டினியூஸாக பார்த்துருக்கேன் அப்படின்னா. ஸோ தட் ஹாஸ் பீன் த இம்பேக்ட் ஆஃப் திஸ் சீரியல். நாட் ஓன்லி தட், எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இன்னும் வந்து இதை பற்றி தெரியாதவா நிறைய பேர் இருக்கா. ஸோ என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் எல்லார்ட்டையும் என்னன்னா, இதை வந்து நீங்கள் அதாவது ஒரு தடவை ஷேர் பண்ணால் அப்படி பார்த்துட்டு விட்டுடுவா. ஸோ நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ பண்ணலாங்கிறதுக்காக தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா,
அது ஒரு தடவை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் குரூப்ஸ் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க, அது ரீச் ஆகட்டும். அண்ட் செகண்ட் திங் வந்து இது வந்து அஃப்கோர்ஸ் டென்டேட்டிவாக இந்த மந்த் எண்டு நான் வந்து இது ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு நடுப்புற வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அதாவது இன்றைக்கி கார்த்தால எனக்கு இன்னொரு ஃபோன் வந்தது, இதுலேருந்து சென்னையிலேருந்து தான். அவள் வந்து எங்கிட்ட ரொம்ப கன்சர்ன்டாக சொன்னான், சார் ஃபஸ்ட்டு திங் உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க சார் நீங்கள். அண்ட் செகண்ட் திங் வந்து இது ரொம்ப பெரிய, அதாவது நேற்றுக்கு நீங்கள் சொன்ன 22% தான் இது வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்குன்னு சார், தயவு செஞ்சு பார்த்துங்கோ, நீங்கள் டென்ஷன் எடுத்துக்காதீங்கோ, ஸ்ட்ரெஸ் இதுவாக வேண்டாம் அப்படின்லாம். தென் ஐ டோல்ட் இல்லை, நீங்கள் கவலையே படாதீங்கோ, எனக்கு எந்த விதமான, நிஜமாக சொல்கிறேன், எனக்கு எந்த விதமான டென்ஷனும் கிடையாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுட்டேன், அதாவது கடவுள்கிட்ட விட்டுட்டேன், ராமச்சந்திரமூர்த்திகிட்ட விட்டுட்டேன். அண்ட் ஆனஸ்ட்லி எனக்கு எந்த விதமான கவலையோ டென்ஷனோ கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் இது நடக்கணும்னா நிச்சயம் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து எஸ்பெஷலி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன சொல்கிறது, அந்த அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒன்று தேவை. செகண்ட் திங் ஹோப். ஏன்னா வி ஆல் லிவ் ஆன் ஹோப்ஸ். இப்போ நிச்சயமாக வந்து எஸ் நம்மளுக்கு வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். அப்படியே இருந்தாலும் அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடுவோம். இந்த அந்த திடமான நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா லாட் ஆஃப் திங்ஸ், லெட் மீ ரிப்பீட், லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் சைக்கலாஜிக்கலி. அதாவது எத் பாவம் தத் பவத்தின்னு சொல்லுவாது, ரொம்ப 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 உண்மை. அதாவது நம்மளுக்கு இது மாதிரி ஆயிடுத்தோன்னு நினச்சிருந்தா அது ஆகிடும். ஸோ முதல்ல அதுலேருந்து நம்ம வெளியில் வருவோம். நோ, இட் இஸ் நாட் ஸோ அப்படின்னு. இது வந்து என்னென்னா, நான் இதை சொல்கிறதுனால வந்து யாருக்குமே எதுவுமே நடக்காதுன்னு நான் சொல்ல தயாரில்லை. ஆனால் அந்த பயங்கிற ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயின் ஃபேக்டர். அதுதான். ஸோ அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிடுவோம். அலம் பயேன அப்படின்னு சொல்லுவாள் சமஸ்கிருதத்தில், ஆர் பயாத் விரம அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அந்த பயத்தை நம்ம ஒதுக்கி வச்சுடுவோம். அண்ட் லெட் அஸ் பி வெரி ப்ராக்டிக்கல். ஏன்னா லைஃப்பில் நம்ம எல்லாத்தையும் சந்திக்கணுமோ அது எல்லாத்தையும் நம்ம தைரியமாக சந்திச்சாக்கணும். பயந்து ஒளியறதுனாலையோ பயந்து பின்வாங்கிறதுனாலையோ நடக்க போகிறது நடக்காமல் இருக்க போகிறது இல்லை. அது பாட்டுக்கு நடக்கட்டும், நம்ம தைரியமாக இருப்போம். அண்ட் தொடர்ந்து வந்து நீங்கள் இது என்னோடய டெய்லி அப்லோட்ஸை பாருங்கள். ஏன்னா நான் மெயினாக இன்னொன்று சொல்லிடுறேன், எனக்கு வந்து நான் இதை பண்ணுறதுக்கு காரணமே என்னன்னா உங்களை வந்து எங்கேஜ்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான், நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். ஏன்னா இது வந்து தினம் நான் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்கிறது இருக்குது. ஆனால் இந்த கம்பல்ஷனும் இல்லை, ஆஹா இவளோட பேசினா நம்மளுக்கு ஏதோ நடக்க போகிறது அப்படின்னு சத்தியமாக நான் நினைக்கல. அதனால் இங்கே தொடர்ந்து பாருங்க. அண்ட் எந்த அளவுக்கு முடியுமோ நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் லெட் மீ ரிப்பீட், வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க எனக்கு. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு அப்படி ஏதாவது சைக்கலாஜிக்கலாக ஏதாவது கஷ்டமாக இருந்ததுன்னா யூ கேன் மெசேஜ் மீ அட் எனி டைம், கால் மீ அட் எனி டைம். ரிமெம்பர், ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஏன்னா இந்த மாதிரி ரசிகர்கள் கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம், நான் செஞ்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால் யூ ஆர் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் மீ அட் எனி டைம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்காக என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சது உன்னை உண்டியிலேன்னு பண்ணிடுவான். எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே என்ன கொன்னு குழி தோண்டி பதிச்சிருவியா? என்ன திடீர்னு சத்தம்? உன் செல்ல பொண்ணு நீரஜா என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? யாரையோ இஷ்டப்படுறாளோ. வந்து அதுல என்ன நாசுக்கு வேண்டியிருக்கு? காதலிக்கிறாள் போட்டு உடைய, அதையும் அப்பா கிட்டே தைரியமா சொல்றான். நீரஜா, இவா சொல்றது உண்மையா? ஒன்னதான் கேக்குறேன். அவ எப்படிமா வாய் தரப்பா? அதான் உண்மை எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டேன். இவளா சொன்னாளா இல்ல வேற யார் மூலமாவது தெரிஞ்சுதா? கல்யாணி, இந்த குடும்பத்தோடு நலன்ல அக்கறை உள்ளவங்கிறதுனால நான் தான் சீனு கிட்ட சொன்னேன். நேத்து அவளை மெரினா பீச்ல பார்த்தேன். வேற ஒரு பையனோட. இந்த விஷயத்தை உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும். நீரஜா, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் உங்ககிட்ட இருந்து பதில் வரல. இவா சொல்றது நிஜம்தான். நான் சுதாகர்ங்கிற ஒருத்தரை மனசார விரும்புறேன்.
தப்பு அவ பேர்ல இல்லடி, அவ பேர்ல இல்லை. வளர்ந்த பொண்ணு வெளியில போனா மனசு இப்படித்தான் அலபாயும். இன்னைக்கு பெத்தவாகிட்டே காதலிக்கிறேன்னு இவ்வளவு தைரியமா சொல்ற இவாள்லாம் நாளைக்கு இன்னும் என்னெல்லாம் சொல்ல போறாளோ. நாகரிகங்க பேர்ல நாடு எங்க போயிட்டு இருக்கு. நிர்வாணமும் ஆபாசமும் எதிர்காலத்துல தலைவிரிச்சு ஆடப்படுது. அதுல என்ன தப்புன்னு ஒரு கூட்டமே அதை சப்போர்ட் பண்ண போறது. நீரஜா, கல்யாணி கல்யாணி, அவசரப்பட்டு அடிச்சு கடிச்சு ஒண்ணும் பண்ணாத. என்ன இருந்தாலும் அவ வளர்ந்த பொண்ணு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. நீ இதுல தலையிடாத. ஆமா, இது பேச வேண்டிய விஷயம்தான். ஆனா பேச வேண்டியது இவகிட்ட இல்ல. நீரஜா, நீ உள்ள போ. உள்ள போன்னு சொன்னேன், போ. கல்யாணி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? இவ்வளவு உள்ள பூட்டி வச்சு உடம்பையும் மனசை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி வேற ஒருத்தரோட வாழ வைக்கணுங்கிறா? இவ்வளவு பேசுறியே, உன் மனசுல விகாரமே இல்லையா? ஆனந்த விகடனும் குமுதமும் வந்த உடனே அதுல ஜெயராஜ் வரைஞ்ச படத்தை தானடா ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குற. இவன் சாண்டில்யன் கதையும் புஷ்பா தங்கத்தர எழுதின கதையும் பாட புஸ்தகத்துல ஒளிச்சு வச்சுட்டு படிக்கிறான். நாங்க படுக்க போனதுக்கு அப்புறம். என்ன ஆச்சரியமா இருக்கா இல்ல அதிர்ச்சியா இருக்கா? பெத்தவாளுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாதுடா. சில விஷயங்களை கண்டும் காணாத மாதிரி விட்டுடுவோம். அதுதான் எங்களுக்கு மரியாதை. கல்யாணி, உனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியும்னு எனக்கே தெரியாது. இவ காதலிக்கிறா அப்படி இப்படின்னு எல்லாரும் கங்கணம் கட்டி வந்து நிக்கிறே. மனுஸ்மிருதி என்ன சொல்றது தெரியுமா? ஒரு பெண் ருதுவானவுடன், அதாவது கல்யாண தகுதியை அடைந்தவுடன் அவள் பெற்றோர்கள் அவளுக்கு முறைப்படி திருமணம் செய்து வைக்க தவறினால் அந்த பெண் தனக்கு உகந்த ஒருவனை தேடிக்கொள்வதில் தவறேதும் இல்லை. அதனால குழந்தைகளை தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி பெத்தவாவா கடமையை பண்ணிருக்காளான்னு கேட்டு பார்க்கணும். தங்களை தானே கேட்டு பார்த்துக்கணும். 20 வயசுக்கு மேலேயும் கல்யாணம் ஆலைன்னா மனசு அழப்பாயதான் பாயும். காலப்போக்கில் இந்த காதல்ங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாயிடும். ஆனா இப்ப அதை பத்தி பேசணும்னா அசிங்கமாவும் அதிர்ச்சி தர மாதிரி இருக்கும். அதனால குழந்தைகளை குத்தம் சொல்றது அர்த்தமே இல்லை. அதுக்காக கட்டுப்பாடு, ஒழுக்கம், பழக்க வழக்கம் இதெல்லாம் தேவையில்லைங்கிறியா? அப்படியா? சரி, நீங்க மட்டும் என்ன பண்ணலாம்? குடுமையை வெட்டிண்டு கடுக்கனை கழட்டி வச்சுட்டு, அது மட்டும் எந்த விதத்துல நியாயம்? யாருமே சாஸ்வதம் கிடையாது. ஒருவேளை எனக்கு முன்னாடி உங்களுக்கு அழைப்பு வந்துருக்குன்னா நான் தாலியும் அறுத்துக்க மாட்டேன், தலையும் அழிச்சுக்க மாட்டேன். ஏன்னா ஏன் பண்ணணும்னு கேட்கிறேன். உடலோடையும் மனசோடையும் என்னோட கலந்து நீங்க என்னைக்குமே என் கூட தான் இருக்கு. அப்புறம் எதுக்காக இந்த மொட்டையும் முக்காடும்? அதுக்காக இத்தனை நாள் கடைபிடிச்சுன்னு வர சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் தப்புங்கிறியா? இல்ல, சாஸ்திர சம்பிரதாயத்தை எதுக்கணும்னு அவமதிக்கணும்னு நான் சொல்லல. ஆனா இந்த சாஸ்திர சம்பிரதாயமே நம்ம சௌரியத்துக்காக நாம ஏற்படுத்திட்ட ஒண்ணு. காலப்போக்குல மாறக்கூடியது மாறும், அதுல தப்பே கிடையாது. என்ன பாக்குறேன்? மடிசாறு கட்டிட்டு இருக்கிறதுனால மடி செஞ்சு நினைக்க வேண்டாம். தேவைப்பட்டா மடிசாறு கட்டிக்கணும், ஆசைப்பட்டா மிடியும் போட்டுக்கணும். மத்தவாழ மாதிரி அந்த காலத்துல நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்ப எல்லாம் கெட்டு போயிட்டு நான் புலம்பி நிற்க மாட்டேன்னா. அதுல கல்யாணி, இந்த காலத்துல குழந்தைகள் சின்ன வயசுலயே தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறா. அந்த காலத்துல மட்டும் என்னவான்னா 14-15 வயசுலயே குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயிடும். 16 வயசுல அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துரும். அவள் என்ன ஒண்ணுமே தெரியாம குழந்தைய பெத்துண்டாளா? அதனால அந்த காலத்துல எல்லாம் நன்னா இருந்தது, இப்ப எல்லாம் கெட்டு போயிடுதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. எல்லாம் பாக்குற விதத்துல இருக்குண்ணா. ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளயும் 1000 ஆசைகளும் விரசங்களும் இருக்குதான் இருக்கு. எல்லாத்தையும் ரகசியமா ரசிப்போம், ஆனா வெளிப்படையா கண்டிப்போம். We are all hypocrites. அப்பா, பச்சை மிளகாய் அப்படியே பச்சையா கடிச்சா மாதிரி இருக்கு. எல்லா கண்ணத்திலையும் பலார்னு அரைஞ்சிட்டேன். சரி, முடிவா நீதிஜா விஷயத்துல என்னதான் சொல்றேன்? விடிய விடிய ராமாயணம் கேட்ட மாதிரி இன்னும் என்ன சொல்லணும்? அந்த பிள்ளைய பத்தியும் குடும்பத்தை பத்தியும் விசாரிச்சு பார்ப்போம். எல்லாம் சரிப்பட்டு வந்ததுன்னா கல்யாணத்தை முடிச்சிருவோமே. என்ன தாத்தா, அத்தை காதலிச்சாங்க, சப்ப மேட்டர்.
உங்க பாட்டி அன்னைக்கே சொன்னா உங்க காலத்துல இதெல்லாம் ஃபன்னியா தான் இருக்குன்னு. அப்படித்தான் இருக்கு. அதெல்லாம் விடுங்க தாத்தா, அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. இவன் பாரு மேல கதை கேட்கிறான். அப்புறம் என்னடா, பார்க்க வேண்டியவாளை பார்த்தோம், பேச வேண்டியதை பேசினோம். நீரஜாவுக்கும் சுதாகருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணினோம். அதே முகூர்த்தத்தில் மோகனுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் நடந்தது. இப்ப கூட அந்த கல்யாண காட்சி என் கண் முன்னாடி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு.